அன்பான ஒருவரை இழப்பது உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு வலி. நம்ம மனசுல மட்டும் இல்லாம உலகத்தோடும் பகிரணும்னு தோணும் இல்லையா? அதுக்காகத்தான் வந்திருக்கிறது கண்ணீர்.com. மரண அறிவித்தல்கள், நினைவஞ்சலிகள் இனி அதிக செலவில்லாம நீங்களே ஈஸியா பிரசுரிக்கலாம். பதிவு செய்வது எளிது. விரைவான பிரசுரம், அன்பான நினைவுகளுக்கு அழகான மரியாதை. இப்போதே பார்வையிடுங்கள் கண்ணீர்.com. சூரிச் கிளாட்புரூக் பகுதியில் தமிழ் பெண்ணிடம் மர்ம நபர்களின் துணிகர செயல். சூரிச் கிளாட்புரூக் பகுதியில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சந்தேகத்துக்கிடமான சம்பவம் அப்பகுதியில் வாழும் ஈழத் தமிழர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிடைத்த தகவல்களின்படி கிளாட்புரூக் பகுதியில் வசித்து வரும் ஒரு ஈழத் தமிழ் பெண் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5 மணியளவில் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள ஹவுஸ் ஆர்ட்ஸிடம் சென்று மீண்டும் தனது வீட்டுக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரது அருகில் வந்த ஒரு கார் திடீரென நின்றதாக கூறப்படுகிறது. காருக்குள் இருந்த ஒரு பெண் குறிப்பிட்ட முகவரி ஒன்றை காட்டி அதனை பற்றி விசாரித்துள்ளார். அதற்கு தனக்கு தெரியாது என தமிழ் பெண் பதிலளித்துள்ளார். பின்னர் அந்த வாகனம் அங்கிருந்து சிறிது தூரம் சென்று மீண்டும் நின்றுள்ளது. மீண்டும் அதே பெண் மற்றொரு முகவரியை காட்டி அது எங்கு உள்ளது என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கும் தெரியாது என்று பதிலளித்த நிலையில் எதிர்பாராத விதமாக காருக்குள் இருந்த பெண் தமிழ் பெண்ணின் கழுத்தை திடீரென இறுக்கமாக பிடித்ததாக கூறப்படுகிறது. சில நொடிகள் அவரது கழுத்தை பிடித்திருந்த பின்னர் அந்த வாகனம் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் மிகவும் திடீரென நடந்ததால் அதிர்ச்சி அடைந்த தமிழ் பெண் வாகனத்தின் இலக்க தகட்டை அல்லது அதில் இருந்தவர்களின் விவரங்களை கவனிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வீட்டுக்கு திரும்பிய அவர் சிறிது நேரம் கழித்து தனது கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலி அறுக்கப்பட்டு காணாமல் போயிருப்பதை கவனித்துள்ளார். குறிப்பாக அந்த நகை எவ்வாறு அறுக்கப்பட்டது என்பது அவருக்கே இன்னும் புரியாத புதிராக இருப்பதாகவும் சம்பவம் இடம்பெற்ற தருணத்தில் எந்தவித வலியோ அல்லது சந்தேகமோ ஏற்படவில்லை என்றும் அவர் தனது அறிமுகமானவர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வாழும் தமிழர்கள் மத்தியில் பாதுகாப்பு தொடர்பான அச்சம் ஏற்பட்டுள்ளது. அன்றைய காலங்களில் சுவிட்சர்லாந்தின் சில நகரங்களில் கவனத்தை திசை திருப்பி நகைகள் மற்றும் பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ காவல்துறை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது உடனடியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான சம்பவங்களுக்கு உள்ளாகும் நபர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்குவதுடன் வாகன இலக்க தகடு, சந்தேக நபர்களின் அடையாளம் மற்றும் சம்பவ இடம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றன. சூரிச் கிளாட்புரூக் பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தங்களது அன்றாட பாதுகாப்பு தொடர்பில் மேலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. ஸ்விஸ்ல உங்க சொந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசையா? அப்படின்னா இது உங்களுக்கான சூப்பர் வாய்ப்பு. ஆர்காவ் கண்டோனில் ஏற்கனவே இயங்கி வரும் அழகான ரெஸ்டாரண்ட் உடனடி விற்பனைக்கு இருக்கு. ஆர்வம் உள்ளவர்கள் இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோன்று உங்கள் விளம்பரங்களையும் பிரசுரிக்க ஸ்விஸ் தமிழ் டிவியை தொடர்பு கொள்ளுங்கள்.